ஆல்ரெடி செஷன் 1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா அப்ளிகேஷன் போட தேவையில்லை. 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் JEE செஷன் 2 எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க. நோட்டிபிகேஷன் என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க. JEE மெயின்ஸ் 2024 செஷன் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓபன் அப்படிங்கிற மாதிரி இப்பதான் நாங்க அப்ளை பண்ணவே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். இந்த வீடியோல JEE மெயின்ஸ் 2024 வருஷத்துக்கான செஷன் 2 எக்ஸாம் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க. அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. JEE மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணா IITs, NITs, IIITs, கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூட் மட்டும் இல்லாம டாப் மோஸ்ட் பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கும் நீங்க போக முடியும். இந்தியால தலை சிறந்த ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் கொடுக்குற காலேஜஸ்க்குமே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வாங்குற ரேங்க் பேசிஸ்ல அட்மிஷன் தராங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவோட டாப் 20,000, 50,000, 1 lakh ரேங்கிங் குள்ள வந்தாதான் சீட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 1.5 lakhs, 2 lakh இந்த மாதிரி ரேங்கிங் குள்ள நம்ம குழந்தைங்க வந்தாலும் கூட நமக்கு எல்லாம் அட்மிஷன்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லா 12th ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணிருங்க. 1000 ரூபாய் தான் அப்ளிகேஷன் ஃபீஸ். ஜென்ரலா மேல் கேண்டிடேட் வாங்குறாங்க, ஃபீமேல் கேண்டிடேட் 800 ரூபாய் வாங்குறாங்க. எந்தெந்த கல்லூரிகள்ல போக முடியும், இந்த டேட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத டீடைலா பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் JEE மெயின்ஸ் 2024 இது 2 செஷனா நடத்துவாங்க. அதாவது இந்த எக்ஸாம் 2 டைம் எழுத முடியும். இப்ப ரீசெண்டா ஜனவரி 25ஆம் தேதியில இருந்து ஒரு 5 நாள் எக்ஸாம் நடந்தது. அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிச்சுங்க. செகண்ட் எக்ஸாம்க்கான டேட்ஸ் என்னங்கறத இப்ப பார்க்க போறோம். இப்ப எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுனால 23 டாப் IITs இந்தியாவோட டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்க்குள்ள நீங்க போக முடியும். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி அட்வான்ஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம் இருக்கு, அதையும் கிளியர் பண்ணீங்கன்னா இது அட்மிஷன்ஸ் கிடைக்கும். மேற்கொண்டு டாப் 31 NITs குள்ள நீங்க போக முடியும். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம திருச்சியில இருக்கு பாத்தீங்களா. இந்த மாதிரி இந்தியாவோட 31 கல்லூரிகளை இந்த எக்ஸாமை மட்டும் கிளியர் பண்ணா போதும், அட்வான்ஸ் தேவையில்லை. கிளியர் பண்ணாலே அட்மிஷன் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம 25 IIITsல உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். IIITsங்கிறது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த கல்லூரியும் டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷனா தான் பார்க்கப்படுது. அங்க சேர்றதுக்கும் இந்த JEE மெயின்ஸ் எக்ஸாம் தான் தேவைப்படுது. இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு இன்னுமே இருக்கிற ஒரு சில டாப் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் சொல்லுவாங்க, பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் சொல்லுவாங்க. அங்க எல்லாம் கூட இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மார்க் வச்சு அட்மிஷன் கொடுக்குறாங்க. டெல்லி டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி, தப்பார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பஞ்சாப், இந்த மாதிரி டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் கூட நீங்க சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணா போதும். இது மட்டும் இல்லாம ஒரு சில பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லயும் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா நீங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேயே VIT வேலூர் ஆகட்டும், அமிர்தாவாகட்டும், சாஸ்திராவாகட்டும், SRM ஆகட்டும், இவங்கெல்லாம் கூட இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம்ல டாப் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாவே படிக்க வைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா பார்க்கப்படுது. ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைலும் இந்த வீடியோல நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் பிப்ரவரி 2ஆம் தேதி இதுக்கான அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருக்கு. மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் ஓபன்ல இருக்கும். எக்ஸாம் 1ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் JEE செஷன் 2 எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு ரிசல்ட் ஏப்ரல் 25ஆம் தேதி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் லிங்க் என்னன்னு பார்த்தலாம். JEE Mains session2.ntaonline.in இந்த வெப்சைட்ல தான் நீங்க போய் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ஜெனரல் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 1000 rupees ஃபார் மேல், 800 rupees ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட். சோ இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா சொல்றாங்க. இப்போ நம்ம வெப்சைட்குள்ள போய் பார்த்தோம்னா JEEmain.nta.ac.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ள போனோம்னே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் என்ன போயிட்டு இருக்குன்னு பாருங்க. JEE Mains 2024 செஷன் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோ ஓபன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ இங்க பார்த்தோம்னா செஷன் 1 லாகின் பண்றவங்களுக்கு இந்த லிங்க், செஷன் 2 புதுசா அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லிங்க் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இந்த பாப்அப்ல என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா, ஆல்ரெடி JEE மெயின்ஸ் செஷன் 1 எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா இந்த ஒரு அப்ளிகேஷன் போட தேவையில்லை. ஆல்ரெடி உங்களுக்கு இருக்க அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு பேசிக்கா இருக்கிற ஒரு சில டீடைல் ஃபில் பண்ண சொல்றாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, they may only need to choose the paper, அதாவது எந்த பேப்பர் அவங்க எழுத போறாங்க, என்ன மீடியம்ல எழுத போறாங்க, ஸ்டேட் கோடோட எலிஜிபிலிட்டி என்ன, எந்த சிட்டில செஷன் 2 எக்ஸாம் வேணும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸா பே பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டாலே செஷன் 1 ஆல்ரெடி எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஷன் 2க்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் அப்ளை பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் செஷன் 2க்கு புதுசா அப்ளை பண்ணா போதும்.
இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா இந்த ரெட் லைன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்னால போடாதீங்க, அப்படி போட்டுட்டீங்கன்னா அன்ஃபேர் மீன்ஸ் நாங்களாவே உங்களை எடுத்துப்போம், சோ அதனால உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும், ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஒரு அப்ளிகேஷன் மேல போட வேண்டாம், ஒருவேளை மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா எடிட்டிங்க்கு டைம் கொடுப்பாங்க, அப்ப நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். இப்போ இந்த லிங்க்குள்ள வந்தவொடனே ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் செஷன் 2க்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, செக்யூரிட்டி பின் இதை போட்டு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஒருவேளை புதுசா இப்பதான் நாங்க அப்ளை பண்ணவே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்டர் ஹியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த கிரீன் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க மெயினான வெப்சைட்டுக்கு போய்க்கலாம். இங்க வந்தோன்னா நீங்க புல்லட்டின் வந்து டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஒவ்வொரு டீடைலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல உங்களுக்கு இருக்கும். JEE மெயின் 2024 அண்ட் தென் இதுல வந்து டாப் டு பாட்டம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இதை தேவைங்கிறவங்க படிச்சு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேண்டிடேட்ஸ்க்கும் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபார் மேல், ஃபீமேலுக்கு 800. ஜெனரல் EWS கேட்டகரி ஆர் OBC நான் கிரீமினரி லேயரா இருந்தீங்கன்னா 900 ஃபார் மேல் கேண்டிடேட் அண்ட் 800 ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட். SC ST அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க பட்சத்துல 500 ரூபாய் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வாங்குறாங்க. அதுக்கு எடுத்துக்கிட்டமா அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வெப்சைட்ல டீடைலா கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாமே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சோ இதுல வந்து நீங்க கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்துட்டு நீங்க வந்து நெக்ஸ்ட் விஷயத்த பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இப்படிதான் நீங்க செஷன் 2க்கு அப்ளிகேஷன் போடணும். ஓகே கைஸ், ஃபைன். இந்த வீடியோல நம்ம வந்து அப்ளிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், எப்போ எக்ஸாம் நடக்கும், எந்த லிங்க்ல அப்ளை பண்ணணும், எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கோம். கட்டாயமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா தம்ஸ் அப் சைன் கொடுங்க. மேற்கொண்டு இது மட்டும் இல்லாம இந்தியாவோட டாப் 15 பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, அதுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க, அங்க ஹையஸ்ட் சேலரி எவ்வளவு வாங்கியிருக்காங்க, ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன இருக்கு அப்படிங்கிற டீடைல் அனாலிட்டிக்ஸ் நம்ம அடுத்த வீடியோல கொடுக்க போறோம். சோ வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. சேனலையும் இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day and take care. Bye.